ஓம் முருகா சண்முகா சரவணபவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. அன்பார்ந்த ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் அனுபவ ஜோதிடர் நடராஜாச்சார். இப்போது இன்னொரு என்னுடைய யூடியூப் சேனல் விஸ்வபிரம்மம் ஜோதிடம், இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ஜோதிட கருத்துக்கள் என் அறிவுக்கு எட்டியவற்றை அவ்வப்போது அளித்து வந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் இந்த ஜோதிடத்தை பற்றியோ அல்லது ஜோதிடத்தில் என்னதான் இருக்கிறது என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வருமையானால் நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பலனளிக்கும். அந்த விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற பதிவிலேயே நான் ஆன்மீக தாளம் என்ற ஒரு தலைப்பில் பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போதும் அதே அளவில் ஆன்மீக தாளம் என்ற தலைப்பில் உங்களோடு நான் கலந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன சார் சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே. ஆன்மீகன்றீங்க, தாளன்றீங்க, விஸ்வபிரம்மன்றீங்க, ஜோதிடன்றீங்க, என்னப்பா சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு குழப்பம் வருதா இல்லையா? கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம எல்லாரும் மனிதர்கள், அது உண்மை தானே, அதில் எந்த குழப்பம் இல்லையே. சில பேருக்கு அதுலேயும் குழப்பம் இருக்குது, அவன் மனுஷனா அப்படி. நம்ம எல்லோரும் மனிதர்கள். நம்ம ஜாதி மனித ஜாதி இல்லையா? இந்த மனிதர்களாக பிறந்த நாம் மனிதர்களாக வாழ தெரியாமல் கஷ்டப்படுகிறோம், அவஸ்தைப்படுகிறோம், அவதிப்படுகிறோம். என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறீங்களா? ஒருத்தர் நம்ம மனித நேயமே இல்லை. மனசாட்சிக்கே நம்ம பதில் சொல்ல முடியல. அப்போது நமக்கு கொஞ்சம் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தா நம்ம மனிதர்கள் என்று சொல்லிக்கொள்வதிலே ஏதோ கொஞ்சம் அங்கே வீக்காக வர மாதிரி இருக்குது. தெரியல, உணர முடியுதா? உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். நான் மனிதனா? நான் நல்லவனா? இப்படி ஒரு சுய ஆய்வை நீங்கள் மேற்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் உங்கள் மனசாட்சி உங்களை எடுத்து 1 by 1 2 3 4 5 அப்படியே சூப்பராக எடுத்து வைக்கும். இப்போது நம்ம மனுஷனாக பிறந்துட்டு என்ன ஒரு மனோபாவத்தில் இருக்கும் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி? எனக்கு எல்லாம் தெரியும். இன்னொரு மனோபாவம் இது கூட ஒட்டிக்கிட்டு வருது. என்னென்னா, நான் சொல்கிறத தான் எல்லாரும் கேட்கணும். அடுத்த பாவம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறத தான் எல்லாரும் கேட்கணும். எப்படி ஒரு இந்த எண்ணம் ஈடேறக்கூடிய எண்ணமா? இந்த எண்ணம் ஒரு வகையில் நல்ல வழிக்கு எடுத்து செல்லுமா? யோசிச்சு பாருங்களேன். கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பெரியவங்க. ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவம் அகம்பாவத்தில் நம்ம எப்படிங்க வாழறது? அப்புறம் நீ என்ன சொல்கிறது? நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும். என் பேச்சுன்னா அவ்வளோ வீக்கா? இது போல ஒரு தோரணை, இது போல ஒரு பாவம்
இது சரி வரும்னு நினைக்கிறீங்க? உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் நான் சொல்கிற எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணம் உள்ளவராக இருந்தால், நான் சொல்கிறத தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற ஒரு பாவம் உங்கள் மனதில் இருந்தால், இது சரிதானா, அப்படியா அப்படின்னு உங்கள் கொஞ்சம் சுய ஆய்வு, செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? அதுவும் கரெக்டு. சில பேருக்கு அது என்னன்னு தெரியும். காலையில் எழுந்தீங்க, கடகடன்னு போனீங்க, வந்தீங்க, என்னன்னு சாப்பிட்டீங்க, தூங்க போகிற நேரம் வந்துடுச்சு, தூங்க போகிறீங்க. தூங்கும் போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க, நம்ம என்ன செஞ்சோம், யாருக்கு என்ன, அவன் வந்து நம்மகிட்ட சண்டை போட்டால் நம்ம என்ன பண்ணோம், இல்லை அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நம்ம சரியாக கொடுத்தோமா, இல்லை அவனை அலக்கழிச்சு கொஞ்சம் நம்ம பேச்சு அவன் கேட்கல, அப்போ அவனை சும்மா விடக்கூடாது. அவனை ஒரு 2 நாள் இழுத்தடிச்சிட்டு தான் அப்புறம் அவனுக்கு பண்ணணும். இது போல் நிறைய சிக்கல்களையும் நீங்கள் உங்களுக்குள்ளவே ஒரு இருக்கின்ற இந்த எல்லாம் தெரியுன்ற எண்ணமும், நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணுன்ற மனோபாவமும் இருக்கிறவன் இப்படி தான். அவன் நிம்மதியாக தூங்க கூட மாட்டான் சில நேரத்தில். ஏன்னா தெய்வம் சும்மா கூடாது. அது அங்கே வர பாயிண்ட்டே தான். ஏன்னா தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீ என்ன செய்கிற, என்ன பேசுகிற, எப்படி நடந்துக்கிற, யாருக்கு எந்த இடத்துல நீ ஆப்படிக்கிற, கோத்து விடுற, மாட்டி விடுற, இதெல்லாம் தெய்வத்துக்கு தெரியும். நீங்கள் நினச்சிக்கலாம், யாரும் நம்மளை பார்க்கல, யாருக்கும் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் நம்ம மனுஷன்ல, நமக்கு அப்படி தான் தோணும், அப்படி தான் இருக்கும். இந்த எல்லாம் எனக்கு தெரியும்ன்ற மனோபாவம் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இதை நான் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுன்ற பாவம் வேணுமென்றால் பெண்களிடத்தில் அது இருக்காது, ஆண்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ரெண்டுமே சேர்ந்து கூட சில பேர்கிட்ட இருக்குது. பெண்கள்கிட்டையும் இருக்கிறது. ஆனால் அதிகமாக எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஒரு கர்வம், ஒரு ஆணவம் மாதிரி ஒரு தோரணை வருது பாரு, அது பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, வாழ்க்கை வாழறதுக்கு, சந்தோஷமாக வாழறதுக்கு மனித பிறவியை இறைவன் தந்திருக்கிறான். அது உண்மை தானே? அதில் எதுக்குங்க நம்ம சிக்கலை உண்டு பண்ணிக்கணும்? இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன வாரிக்கிட்டு போகணும்? ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணியோ, இல்லை ஒருத்தனை கோத்து விட்டோ, இல்லை மாட்டி விட்டோ, இல்லை அவனை கெடுத்தோ, ஏதோ ஒரு வகை சொந்தக்காரங்களையும் நடக்குது, கூட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் நடக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு நான் யார் தெரியுமா, நான் சொல்கிறது அவன் கேட்கல, எனக்கு எல்லாம் தெரியும், இந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். விடாதுங்க கருப்பு. தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கு, எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கு. வேணாம். என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன், நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்களை நான் அனுபவப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கிறேன். ஏன்? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னும் போது தான் அங்கே வருது ரோதனையும் வேதனையும் சோதனையும். அந்த மாதிரியில் இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, எந்த ஒரு நல்லதும் நடக்கலை, நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்ட இல்லையே. அப்போ எப்படி நல்லது? நம்ம நல்லது செய்ய மாட்டோம்.
எல்லாம் எனக்கு தெரியும்ன்ற ஒரு கர்வத்தில் நம்ம இருந்தால் எப்படி நம்ம நல்லது நினைப்போம்? நீங்கள் யோசிங்களேன். புரியுதா? அடுத்து நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும், சும்மா விட மாட்டோம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா, எதிராளி கேட்கலன்னா உங்களுக்கு கோபம் வரும்ல. எதிராளி கேட்கலன்னா உனக்கு கோபம் வருமா வராதா? ஏன்னா உனக்கு எப்படி இல்லை, எல்லாம் தெரியும், நான் சொல்கிறத தான் எல்லாரும் கேட்கணும். இந்த மனோபாவத்தில் இருந்ததுன்னா உனக்கு கோபம் வருமா வராது? ஆனால் கோபம் வந்தால் என்ன பொருள்? அவனை கெடுக்க தான் நினைப்போம், இல்லை அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுக்கணும்னா நினைக்க சொல்லணும். ஏன்னா கோபம் வருது. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். கோபம்ன்றது எப்படின்னா, நீ கண்ட்ரோல் பண்ணலைன்னா அந்த கோபமே முன்னர் காவுத்துடுவோன்றாரு திருக்குறளில் திருவள்ளுவர். ஏங்க இதுக்கெல்லாம் மூலாதாரம் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த குணம். எப்பவுமே நல்லவனாக வாழறணும்னு நினச்சிக்கிட்டே இந்த மாதிரி பாவத்திலேயே போயின்னு இருக்காங்க சில பேர். ரொம்ப ரொம்ப இப்போல்லாம் பார்க்குற ஆளுங்களை பார்த்தா ஐயோ, அவங்க பேசுகிற பேச்சு, நடந்துக்கிற நடவடிக்கை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு விஷயத்தோடு அணுகிறதே இல்லை. அது ஏன்னு எனக்கு புரியல. நமக்கும் அடுத்தவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நமக்கு என்னன்னா, அவன் குடும்பம் அவன் இது, நம்ம குடும்பம் நம்ம கஷ்டம், நம்ம சாப்பாடு ஆண்டவன் என்ன படி அளக்குறானோ அதை சாப்பிட போகணும். அப்படி இருந்துட்டு போகிறதுல என்ன கஷ்டம்? அதுதானே நல்லது. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்மெல்லாம் மனுஷனுங்க இப்படி மாறி தேவை இருக்குது, சூழ்நிலை ஏதோ ஒரு வகையில் நம்மளை மாற்றுது. அதுக்காக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீ சந்தர்ப்பவாதியாக மாறினாலும் தலைவலி தான். எப்போவுமே எதை நம்ம செஞ்சாலும் அதுக்கு ஒரு பிரதிபலன் உண்டு. இது இது தெரியும்ல. யாராக இருந்தாலும் நீ என்ன பண்ணினாலும் அதனுடைய பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். இது யார் தர்றது? தெய்வம் தான் கொடுக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது சமய சந்தர்ப்பத்தில் சரியாக கவுக்கிறதுக்கு ரெடியாக வந்துடும். அதனால் நல்ல ப்ராட் மைண்டடாக இருங்க. யாரு மேலேயும் யாரும் பகைமை பாராட்டாதீங்க. நம்ம கரெக்டாக இருந்துக்கணும், நம்ம குடும்பம் நல்லா வச்சுக்கணும், நம்ம குழந்தை குடிங்களை பத்திரமா பார்த்துக்கணும், அதுங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும், அதுங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம ஆனந்தப்படணும். இப்படி நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சுருந்தாலும், எத்தனை தான் மாட மாளிகைகள் கோபுரங்கள் கட்டினாலும் மனசு நல்லா இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. என்றைக்கும் மனசு நல்லா இருக்கும். ஒரு பாட்டு இருக்கு, கேட்டுருக்கீங்களா? மனசு இருக்கணும், மனசு இருக்கணும், பச்சை புள்ளையாட்டம். எப்படி? மனசு இருக்கணும், மனசு இருக்கணும், பச்சை புள்ளையாட்டம். அது வெளுத்து இருக்கணும், வெளுத்து இருக்கணும், மல்லிகை பூவாட்டம். புரியுதா? இந்த மாதிரி பாடலெல்லாம் நம்ம நிறைய பாடல்கள் நிறைய பேர்
கண்ணதாசன் முதல் கொண்டு நிறைய பாடலாசிரியர்கள் நமக்கு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம யார் காட்டுறீங்க வேலையை நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம எப்படி வாழணுன்றத நம்ம போட்டு விட்டுருவோம். அதனால் நம்ம பல சிரமங்களை அனுபவிப்போம். சில நேரங்களில் அப்போவே அனுபவிப்போம், சில நேரம் வயசான காலத்தில் அனுபவிப்போம். நிறைய வயசானவங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறவங்கக்கிட்ட போய் நீங்கள் சும்மா ஒரு விஷயம் பேசி பாருங்கள். என்ன சார் கஷ்டப்படுறீங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு, ஏன் இப்படி இந்த அவஸ்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இல்லைப்பா நான் அந்த காலத்தில் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டேன், நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், நிறைய பேர் ஏமாற்றி அது இதுன்னு கொஞ்சம் தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணிட்டேன், அதனுடைய எஃபெக்ட்டு இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன்னு மனம் திருந்தி உணர்ந்தவன் சொல்வான். திருத்துவது நம் வேலை இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் இப்படி வரணும்னு நான் சொல்ல வரல. நான் எது சொன்னாலும் நீங்கள் மனுஷனாச்சு, நீங்கள் அப்படி தான் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போவீங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் மனசில் உள் வாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி நமக்கு வயசான காலத்தில் பாடுற கஷ்டத்துக்கு இப்போவே ஒரு இது ஐயோ அப்பா என்னை விட்டுடுன்ற மாதிரி அந்த இதிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு நல்ல பேரை எடுத்துக்கிட்டு நல்ல மாதிரியாக பாடலாமே. அதுக்கு தான். ஆக எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணுன்ற ஒரு மனோபாவத்தையும் விட்டு கொடுங்க. நல்லா இருப்பீங்க. இறைவன் அருள் அருவி போல் கொட்டும் நமக்கு. நன்றி, நமஸ்காரம்.